வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கைவா மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. டல்காய் மற்றும் கோட்டிபுவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் தண்டாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கபால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பிர்கோஸ், புமிச், சவர் மற்றும் ஹோ. 1998ஆம் ஆண்டு MS சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி CAG அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம கரிபி கட்டோவை அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் 20 புள்ளி திட்டமும் அறிமுகமாச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275 சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானா தேவி. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஓரன் பழங்குடியினரால போலாநாத் சாகே தலைமையில சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் மற்றும் சிக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் இந்திய செமிகண்டக்டர் மிஷன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021. பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் 2014. காயகல்ப் திட்டம் 2015 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. விங்ஸ் இந்தியா விருதுகள் 2024 இந்த ஆண்டின் சிறந்த விமான நிலையம் எந்த விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்டது? இந்திரா காந்தி மற்றும் கெம்பிகோடா. IPL ஏலத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளம் வீரர் யார்? வைபவ் சூரியவன்ஷி. 2வது இந்திய காரிக்கா முச்சு மாநாடு எங்கு நடைபெற்றது? கயானா. ஹரியானாவில் பீமா சகி யோஜனாவை தொடங்கியவர் யார்? நரேந்திர மோடி. மகாராஷ்டிராவின் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? தேவேந்திர பட்னாவிஸ். UT காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். பிரமிளா மாலிக் ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் முதல்வர். நயாப் சிங் சைனி ஹரியானா முதல்வர். மோகன் சரண் மாஜி ஒடிசா முதல்வர். அதிஷி மர்லினா டெல்லி முதல்வர். சுஜாதா சவுண்டிக் மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர். உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதல்வர். 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் விருது பெற்றவர் யார்? மரியா விக்டோரியா ஜுவான். ஹியாவோ மியாசாகி ராமன் மாக்சேசே விருது 2024 வாங்கியிருக்காங்க. ராஜ்குமார் ஹிரானி DC கிஷோர் குமார் விருது. தாராசிங் குரானா மகாத்மா காந்தி தலைமைத்துவ விருது. பிபாப் குமார் தாலுக்தார் IUCN ஹாரி மெசல் விருது. அனில் பிரதான் ரோகிணி நையார் பரிசு. அலி அபு அவார்ட் மற்றும் டேனியல் பேரன் போயும் இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023. 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டின் சிறந்த வார்த்தை என ஆக்ஸ்போர்டு எந்த வார்த்தை தேர்வு செய்துள்ளது? பிரெயின் ஓட், பிரெயின் ராட். செய்த மாதிரியே காலின்ஸ் டிக்ஷனரி அகராதியின் படி இந்த ஆண்டோட சிறந்த வார்த்தை வந்துட்டு பிராட். காலின்ஸ் அகராதிப்படி சிறந்த வார்த்தை பிராட். அதுவே ஆக்ஸ்போர்டு படி சிறந்த வார்த்தை வந்து பிரெயின் ராட். இந்த நாள் இந்திய கடற்படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஆபரேஷன் ட்ரிடன்ட். இந்த ஆபரேஷன் ட்ரிடன்ட் வந்துட்டு 1971ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் நடக்க இருக்கும் போது நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு பாகிஸ்தான் நாட்டோட கடற்படையை தோக்கடிச்சிட்டாங்க இந்த ஆபரேஷன் ட்ரிடன்ட் மூலமா. அதனாலதான் டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம இந்திய கடற்படை தினமா அனுசரிக்கிறோம். அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம். அக்டோபர் 31 உலக சேமிப்பு தினம் மற்றும் தேசிய ஒற்றுமை தினம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7. நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராமச்சந்திரா குஹா. பீம் சிங் வந்துட்டு இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க.
தருண் ஜுக், மோடியின் ஆட்சி வெற்றி, சிலமிக்கான இந்தியாவின் பாதை மறுவடிவமைத்தல். கல்பனா சங்கர், விஞ்ஞானி தொழிலதிபர். குல்தீப் குப்தா, எண்ணெய் முதல் லித்தியம் வரை ஆற்றலின் எதிர்காலத்தை வழி நடத்துதல். டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி, தமிழகத்தின் ஸ்ரீராமன், பிரிக்க முடியாத பந்தம். பாப் உட்வர்ட், போர். தேவேந்திரகுமார் தோதாபத், மா அம்மா. 2024 உலக ராணுவ சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற இரண்டாவது பெண் யார்? இரண்டாவது பெண்மணி ரித்திகா கூட 76 கிலோ பிரிவுல தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா ஜோதி ஷிகாக். ஜோதி ஷிகாக். கமல் சாவ்லா IBSF உலக ஆண்கள் 6 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. மன்தீப் ஜங்கரா உலக குத்துச்சண்டை சம்மேளனத்தின் சூப்பர் இறகு எடை உலக தலைப்பு ஜெயிச்சிருக்காங்க. தனுஸ்ரீ பாண்டே உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பங்கஜ் அத்வானி உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. ஹர்மித் தேசாய் WTT ஃபீடூர் கரகாஸ் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பின்வரும் சேர்மங்களில் எது நார்வேஜியன் சால்பீட்டர் என்று அழைக்கப்படுகிறது? கால்சியம் நைட்ரேட்.